அனைவருக்கும் வணக்கம். இந்த உணவில்லா மருத்துவம் எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக திருவள்ளுவர் தொடங்கிய காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் உணவை பற்றி நமக்கு எந்த வகையான விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. உணவை பற்றி புகழ்ந்து பேசி, அறுசுவைகளை பற்றி புகழ்ந்து பேசி, உணவு வழங்குதலை பற்றி பேசி, பசிக்கு உணவு அளித்தலை பற்றி பேசி, இப்படியெல்லாம் 2000 ஆண்டும் கடந்தாச்சு. ஆனால் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் ரொம்ப சிக்கலான சொற்றொடை கையாண்டிருக்கிறார். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நுண்மான் நுழைவளம் இல்லால் எழில் நலம் மண்மான் புனைப்பாவி ஏற்றும்பார். இந்த நுண்மான் என்னன்னா, கொஞ்சம் நுண்ணிய அறிந்து பார்க்கின்ற ஆராய்ச்சி அறிவு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா மண்ணில் செஞ்ச பொம்மை மாதிரி தான். மண்ணில் செஞ்ச பொம்மை, அது பச்சை மண், சுடாத மண் பொம்மைன்னு வச்சுக்கோங்க, அது குதிரைன்னு வச்சுங்க. அதை நினச்சி அதில் வச்சு நம்ம ஆற்றுல இறங்கினா என்ன ஆகும்? அது கரைஞ்சி போயிடும். இப்போ மண்ணில் செஞ்ச ஒரு பொம்மை, அது தண்ணியில் கரைஞ்சி போகிற மாதிரி நம்ம ஒரு நுண்ணிய அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறார். சரி, இருக்கட்டும். இப்போ அப்படி பார்த்திங்கன்னா, உணவுனாவே அதில் உப்பு, புளி, காரம் எல்லாம் இருக்கும். உணவுனா உப்பு இருக்கும், புளி இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும். இந்த 4 வகையான சுவையும் வச்சுருப்போம். அப்புறம் துவர்ப்பு வச்சுருப்போம். வடக்கும் வத்தல் அப்படி சேர்ந்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நமக்கு நச்சு பொருளாக நாக்கில் படுகிறது. இப்போ நாக்கை நீட்டினா காலையில் எதுக்கு படிக்கணும்? காலையில் எந்திரிக்கிறோம், உணவு சாப்பிட்ருக்கோன்னு வச்சுக்கங்களேன். ஆடையில் அழுக்கு படித்தா கழுவுறோம். ஆனால் ஏன் நாக்கில் அழுக்கு படிக்கணும்? உணவு சரியாக இருந்தால் அது உடலை விட்டு நீங்க இருக்கணும் இல்லையா? அப்புறம் தண்ணீர் குடிக்கிறோம், போயிருக்கணும் இல்லையா? இங்கே தான் விஷயமே இருக்குது. எப்போ ஒரு குழந்தை பிறந்த குழந்தையும் ஒரு பிறந்த விலங்கு, ஒரு ஆடுன்னு வச்சுக்கலாம். ஆட்டுக்கும் 5 அறிவு தான், குழந்தைக்கு 5 அறிவு தான். ஆடும் தாய்ப்பாலே குடிக்கிறது, மனித குழந்தையும் தாய்ப்பாலே குடிக்கிறது. இந்த ரெண்டுமே பல்லு விளக்கிறது இல்லை. ஒரு குழந்தை அப்புறம் அதை ஆட்டை விட்டுருங்க, ஒரு குழந்தை பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தை உணவு சாப்பிடுது. இப்போ அந்த குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு உணவை எதிர்க்கிறது. அதுக்கு பேச தெரியாது இல்லையா? நான் தான் பேசுகிறேன். நான் நினைக்கிறேன், நாக்கு அசைக்கிறோம், அப்புறம் நாக்கில் வெள்ளை படிஞ்சிருக்குது, நாக்கில் பல்லு வலிக்குது, நாக்கு வீங்கிருக்கு, நம்ம பல வகையில் சொல்கிறோமே இல்லையா? ஆனால் இந்த மாதிரி விஷம் படிஞ்சிருக்குதுன்னு ஏதாவது நம்ம அறிவுறுத்துதா? இல்லை. அங்கே தான் அமைதியாக இருக்குது. அங்கே தான் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, பண்ண தப்ப உடம்பு வெளிக்காட்டுது, ஆனால் மனம் வெளி சொல்கிறதில்ல. சாராயம் குடித்தவன் வெத்தலை வாக்கு போட்டுக்கிற மாதிரி, சாராயம் குடிச்சிக்கிறேன் வெத்தலை வாக்கு போட்டுக்கிறது, பாக்கு போட்டுக்கிறது, கடுமையான வாடை வராமல் இருக்குது. அந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நான் உடனே அது பல்ல வடக்கு, உடனே அது என்ன எப்படியோ இதில் மட்டும் அது அழுக்கு இருக்கிற மாதிரி, என்னமோ உடம்பெல்லாம் அழுகி போய் கிடக்குது. ஆனால் எல்லாம் நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களை மாதிரி நான் 11ஆம் வகுப்பு படித்தேன். அப்புறம் பியூசிங்கிறத ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் இதெல்லாம் படித்தேன். 77 படித்தேன், 76, 77 அதெல்லாம் இருக்கட்டுமே. நானும் உங்களை மாதிரி மனப்பாட கல்வி படித்தவன் தான். மதிப்பெண் கல்வியாக வாங்கியிருக்கேன். நானும் திருக்குறள் படித்து 2 மதிப்பெண் வாங்கியிருக்காக திருக்குறள் படிச்சிருக்கோம். ஆனால் திருவள்ளுவர் எங்கே வருகிறார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விருந்தோம்பலை பற்றி, விருந்தோம்பல்னு என்ன தெரியுமா? மெய்வாய் கண்மூக்கு செவி இதுக்கெல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மரியாதை. விருந்தோம்பல்னு சொன்னோன்னே உணவெல்லாம் போட்டு நல்லா தினவெடுத்து தூங்கி எழுந்து அழுக்காக இருந்து நாற்றத்தோடு இருந்து அதை தின்னதெல்லாம் வெளியே போய் அது இப்படிலாம் நினைக்கிறேன். இப்படியே தவறாகவே 2000 ஆண்டு வாழ்ந்துட்டோம். இங்கே தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஆகினால இயற்கை உணவுன்னாவே அது இயற்கையிலேருந்து வர்றதான். ஒன்று 2ஆக பிரிச்சுக்கலாம். ஆனால் சாதாரணமாக உணவை திங்கிறவனுக்கு இதெல்லாம் சைவத்தை பற்றியோ அசைவத்தை பற்றியோ தின்னா எதை வேணாலும் திங்கலாம், அவ்வளோதான். நம்ம தான் அது இந்தியாவில் அது சைவம்னு ஒரு நுட்பம், வைணவம்னு ஒரு நுட்பம், இதெல்லாம் வருது. இது போக அது வைணவங்கிற ஒரு பழக்கம், சைவம் ஒரு பழக்கம். இது உணவிலேயே அசைவம் சைவம்லாம் நம்மளால் பிரிக்க ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? ஆனால் எல்லாமே அது இயற்கையிலேருந்து வரக்கூடியது தான், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதைத்தான் நான் பேசியிருக்கேன். இப்போது இவர் ஒரு ஜெர்மனிய மருத்துவர், 100 ஆண்டுகள் முன்னே வாழ்ந்தவர். ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் புகழ் பெற்றவர்.
இவர் வந்து இயற்கை உணவுகளை பற்றி ஒரு 9 உணவுகளை பற்றி சொல்கிறார். இயற்கை உணவுகள் 9 உணவுகளை பற்றி சொல்கிறார். ஏற்கனவே வந்து ஒரு 3 உணவை பற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த செரல்ஸை பற்றி சொல்லிவிட்டு, செரல்ஸ்னால் சிறுதானியம் எல்லாம் சொன்னாரன். செரல்ஸ் அண்ட் ஆல் ஃப்ளோர் ப்ராடக்ட். ஃப்ளோர்னால் மாவுன்னு உங்களுக்கு தெரியும். ஒயிட் ஃப்ளோர், பெட் ஃப்ளோர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோதுமை மாவு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ராகி ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர். ஃப்ளோர்னால் FLOUR, ஃப்ளோர் மாவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாவு சம்பந்தமான தயாரிப்புகள் அனைத்தும் ஃப்ரம் ஃபார்ம் மூக்கஸ் அண்டு ஆசிட். இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சளியையும் அமிலத்தையும் ஃபார்ம் பண்ணுது, கட்டமைக்குதுன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு விஷயம் சொல்கிறார் பாரு. இது 100. ஆனால் திருவள்ளுவர் வந்து உணவே விஷம்னு சொல்கிறார். இப்போ இங்கே புரிஞ்சுதுங்களா இல்லையா? டாக்டர் அர்னால்ட் எக்ரட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாவு சத்து என்பது கடுமையான அமிலத்தன்மையும் கடுமையான நச்சுத்தன்மையும் கட்டமைக்கக்கூடியது. அப்போ அமிலத்தன்மை அடைந்தால் மரணம் வருது, சளித்தன்மை அடைஞ்சால் மரணம் வருது. அப்படின்னா உணவு விஷம்னு வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் வந்து சாதாரண மக்கள், வள்ளுவர் அல்ல, சாதாரண மக்களுக்கு உணவே மருந்தே உணவெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு தமிழர்கள் சொல்லிட்டு வந்தாலும் கூட திருவள்ளுவர் தெளிவாக மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்குன்னு எழுதினார். மருந்துனா விடுதலை மாதிரி தான் பாய்ஷன் அர்த்தம். இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறீங்க? ஃபுட் பாய்சன்.